அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு நிப்டி எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க, அவங்க வந்து எந்த லெவல்ஸ்ல இருந்து ரிவர்ஸ்ல ஆவாங்க, இல்ல அந்த லெவல்ஸ்ல இருந்து ஒரு செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்றாங்களா, இல்ல பையிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்றாங்களா அப்படிங்கிறத பிரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு நிப்டி எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்க வந்து ஃபியூச்சர் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா, ஸ்மார்ட் சார்ட் கிடையாது. ஃபியூச்சர் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த மாதிரி டைரக்ஷன்ல வந்து மூவ்மெண்ட் இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். வித் ப்ரீமியம் லெவல்ஸோட நாங்க பாருங்க. ப்ரீவியஸ் டேவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோசிங் பிரைஸுக்கு பிலோ வந்து ஓப்பனிங் கொடுத்து நமக்கு வந்து ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்து பிலோ வந்து வந்திருக்காங்க. அப்படி ஓப்பனிங் பிரைஸுக்கு அபோவ் ட்ரேட் ஆகல, ஓப்பனிங் பிரைஸ்க்கு பிலோ வந்து ட்ரேட் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்க முடியும். ஓப்பனிங்லயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜரா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்க்கு அபோவ் வந்து மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸோட லோவுக்கு நியரஸ்டா வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ஓவராலா நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்டம் ரேஞ்ச் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டா இருக்கும். சரி, அப்ராக்சிமேட்டா ஒரு ஆவரேஜா பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் அப் அண்ட் டவுன் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது ரேஞ்சுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தோன்னா 150 பாயிண்ட் நியரஸ்டா வந்து டவுன்ஃபால் வந்து பண்ணிட்டாங்க. அப்படியே மேஜரா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் சரிங்களா, ஒரு கேப் டவுன் கொடுத்தாங்க. அதாவது ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ் பிலோ வந்தாங்க. அங்கிருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸுக்கு அபோவ் ட்ரேட் ஆனா, அது முன்னாடி 5 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு அப்போ வந்து ட்ரேட் ஆனாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இங்கிருந்து பார்த்தோன்னா ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் வந்து மூமெண்டம் கொடுத்து மேலே வந்து ரிஜெக்ஷன் ஆயிருந்தாங்க. சரிங்களா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஆயிட்டு செகண்ட்ல வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆயிட்டு திரும்ப ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ வந்து வந்திருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்த வந்து எந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணதுனால நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இங்க வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு கால் சேலுக்கு உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கும். சரிங்களா, ஸ்ட்ராங்கா காலுக்கு உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அப்படிங்கும்போது நமக்கு பாருங்க நியரஸ்டா பார்த்தோன்னா எக்ஸ்டர்டேவோட லோவுக்கு நியரஸ்டா இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க இந்த லோவுல இருந்து பிலோ வந்து கன்டினியூ பண்ணுவாங்களா ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ண முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான என்ட்ரி வந்து இங்க போக்கஸ் பண்ண கிடையாது. சரிங்களா, அப்படிங்கும்போது நமக்கு வந்து இங்கிருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்கன்னா ஓவரால் பார்த்தோன்னா நமக்கு வந்து க்ளோசிங் அதாவது ப்ரீவியஸோட க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து பிலோ அதாவது 5 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளவு பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 200 பாயிண்ட் வந்து மூமெண்டம் ஆயிருச்சு. சரிங்களா, வந்து ப்ரீவியஸோட 250 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து மூமெண்டம் வந்து நடந்திருக்கு. அதாவது ஓப்பனிங் 5 மினிட்ஸ் கேண்டல்லையே. சரிங்களா, அப்படிங்கும்போது இவங்க வந்து கன்டினியூ பண்ணுவாங்களா, இன்னும் வந்து நமக்கு வந்து 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் மூவ் ஆகுங்களா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து மூமெண்டம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இவங்க கன்டினியூ பண்ணுவாங்களா, எந்த அளவுக்கு கன்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து இங்கேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இதோட செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டிலையும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது, கால் செல்ற எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. நமக்கு ஒரு சைட் வேஸ்ட் மூவ்மெண்ட்லயும் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 350 இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 250 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து நமக்கு வந்து இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் போறாங்களா, சரிங்களா, அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா நமக்கு வந்து க்ளோசிங் பிரைஸ்க்கு அபோவ் போறாங்களா அப்படிங்கிறது பார்க்குறோம். இங்கேயும் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் க்ளோசிங் பிரைஸுக்கு அபோவ் போறாங்களா, நமக்கு வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்டம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ப்ரீமியம் லெவல்ஸ் வச்சு பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரிவர்சல் பாயிண்ட் எப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இங்க வந்து பார்க்க போறோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ப்ரீமியத்தை எப்படி பார்க்கலாம், நமக்கு வந்து எடுத்துக்கூடிய ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23,500 சரிங்களா, 23,500 எடுத்திருப்போம். 23,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருப்போம். சரிங்களா, ஓப்பனிங் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக்கும் இந்த லோ பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் எடுத்திருப்போம். அப்படிங்கும்போது எதனால இந்த ஸ்ட்ரைக் எடுத்தோம், ஏன் வந்து நாம இந்த ஸ்ட்ரைக் எடுக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து இங்கிருந்து ஃபாலோ ஆயிருக்காங்க அப்படின்னா வந்து என்ன பிரீமியத்தோட பிரைஸை பார்க்கணும். சரிங்களா, அதோட 23,500 பிரீமியத்தோட காலோட பிரீமியத்தோட ஹைக்கு மேல ட்ரேட் ஆகணும். சரிங்களா, அப்படிதான் வந்து அதுதான் வந்து ரிஜெக்ஷன் லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்க போறோம். நாங்க பாருங்க என்ன நடந்திருக்கோங்க அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா, நமக்கு வந்து ரெண்டு பிரீமியம் பார்த்தீங்கன்னா 200 அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, நமக்கு வந்து இங்க லோவில் இருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த லோ பேஸ் பண்ணி ஒரு ப்ரீமியம் பிரைஸ் வந்து எடுத்தோம்.
சரிங்களா. இந்த லோ பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் பிரைஸ் எடுத்தோம். அது பார்த்தோன்னா காலோட ப்ரீமியம் பார்த்தோன்னா நமக்கு வந்து 23,500 23,200 புட்டு வந்து எடுத்திருந்தோம். அப்படிங்கும்போது நாம இந்த பிரைஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து 152 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 152 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து எடுத்திருந்தோம். அவங்க வந்து எந்த அந்த லோவில் இருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த லோவில் இருந்து தான் எடுத்தோம். நமக்கு வந்து 12 மணிக்கு தான் எடுத்தோம். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மார்க் பண்ணிடும். அப்படிங்கும்போது நமக்கு இந்த 152க்கு மேல ட்ரேட் ஆகிறாங்களா இல்ல பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். பாருங்க நமக்கு வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு நமக்கு வந்து 2 ப்ரீமியம் பாருங்க நமக்கு வந்து பிலோ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 152க்கு பிலோ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. நமக்கு பாருங்க 152க்கு இவங்க பிலோ வந்துட்டாங்க. சரிங்களா. இவங்க வந்து பிலோ வந்துட்டாங்க. இவங்களும் பிலோ தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க யாரோ ஒருத்தர் ஹைக்கு போகணும். சரிங்களா. இவங்க வந்து ஹைக்கு மேல வந்து போகணும். ஓரளவு பார்க்கும்போது இவங்க லெவல்ஸ் பார்க்கும்போது 152க்கு ரெண்டுமே பிலோ தான் இருந்தாங்க. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ப்ரீமியம் அபோவ் போகணும் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஹைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிலோ போகும்போது ஹைக்கு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சு ஃபாலோ பண்ணல அப்படின்னு பார்க்க முடியும். இந்த லெவல்ஸில் பாருங்க இங்கே 152 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்த கேண்டில் நாங்கள் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த ப்ரீமியம் பார்த்தோன்னா பிலோ தான் இருக்காங்க. சரிங்களா. இந்த 12 கேண்டில் அப்படிங்கும்போது நாம வந்து இந்த இடத்த வந்து கால் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இவங்க அவோவ் போகட்டு, அதாவது கால் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ட்ரி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு பாருங்க இந்த லெவல்ஸ்க்கு எத்தனை மணிக்கு போயிருக்காங்க பார்த்தோன்னா 1:45க்கு தான் நமக்கு வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த க்ளோசிங் வைக்கும்போது நமக்கு காலோட பிரீமியம் க்ளோசிங் வைக்கும்போது அதாவது 152 க்ளோசிங் வைக்கும்போது புட்டோட பிரீமியம் எங்க இருக்காங்க நமக்கு 152 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு பிலோ தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு இங்க பையிங்க்கு உண்டான ஆக்டிவிட்டி பார்க்கும்போது பார்த்தா நமக்கு வந்து ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு ஓவரால எந்த அளவுக்கு வந்து ப்ரீமியம் லெவல்ஸை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து இந்த இடத்த வந்து பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து மேஜரா வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 23,500 அப்படிங்கிற வந்து ஸ்ட்ரைக் எடுத்திருக்கிறோம். சரிங்களா. நமக்கு வந்து சேம் ஸ்ட்ரைக் எடுத்து வச்சு ஏதாவது ஐடியா கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ஏற்கனவே எடுத்திருக்கோம், செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நாங்க பாருங்க 200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். ரெண்டையுமே வந்து இந்த லோ வரும்போது நமக்கு வந்து 500 200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். அதுக்கு மேல நமக்கு பாருங்க இந்த 189 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு அபோவ் வந்து புட்டோட பிரீமியம் போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த ஓவராலா அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கு சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கும்போது நமக்கு 23,000 வந்து ஃபால் ஆயிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 23,200 வராங்க. அப்படிங்கும்போது ஓவரால் பார்த்தா 300 பாயிண்ட் வந்து அவங்க வந்து பிலோ வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது சரிங்களா இந்த ஸ்ட்ரைக்கோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து புட்டோட பிரீமியம் இங்க லோ வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங் பார்த்தா 200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து அப்படிங்கும்போது நியரஸ்டா இருக்காங்க. அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக்கோட ஏற்கனவே ஓப்பனிங்ல இருந்து ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி சரிங்களா ஓப்பனிங் இருந்த பிரைஸ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுங்க. அந்த பிரைஸோட ஓப்பனிங் பிரைஸுக்கு அபோவ் வந்து அதாவது காலோட பிரீமியத்தோட ஹைக்கு அபோவ் வந்து புட்டோட பிரீமியம் சஸ்டெயின் ஆகிறாங்களா அப்படின்னு அந்த இடத்த பார்ப்போம். சரிங்களா. நமக்கு வந்து பாருங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணல. சரிங்களா. நமக்கு பாருங்க இந்த ஹைல எத்தனை மணிக்கு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட 12 மணிக்கு வச்சிருக்காங்க. நம்ம வந்து 12 மணிக்கு வச்சு நமக்கு வந்து அந்த லெவல்ஸுக்கு அபோவ் வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் ஃபாலோ பண்ணல அப்படின்னு பார்க்க முடியும். இங்கிருந்து நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கேயே என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா. அது வந்து இன்னும் அடிஷ்னலா வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இங்கேயே வந்து பை பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். சரிங்களா. அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எந்த ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணுங்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கையும் கம்பைன் பண்ணி பாருங்க. எந்த மாதிரி கம்பைன் பண்ணா எந்த மாதிரி லெவல்ஸ்ன்றது பிரீமியம் மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே. நமக்கு வந்து 23,500 வந்து எடுக்கலாம். ரெண்டுமே சேம் ஸ்ட்ரைக் காலம் போட்டு ரெண்டு வந்து சேம் ஸ்ட்ரைக் எடுக்கும்போது அதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இவங்க அப்போ ட்ரேட் ஆகுறாங்களா இல்ல பிலோ ட்ரேட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நமக்கு பாருங்க நமக்கு வந்து ஒரு டவுனுக்கு உண்டான டைரக்ஷன் வந்துருக்கு அப்படின்னா டவுனுக்கு உண்டான டைரக்ஷன்னா
இங்க இருக்கிற பிரீமியத்தோட ஹைக்கு மேல நமக்கு வந்து புட்டோட பிரீமியம் ட்ரேட் ஆகும். பாருங்க, நமக்கு வந்து இந்த பிரீமியத்தோட ஹைக்கு மேலதான் ட்ரேட், அதாவது ஓப்பனிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஹைக்கு மேலதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்க இருந்த ரிஜெக்ஷனை வந்து கண்டுபிடிக்க முடியுமா? சரிங்களா, இந்த பிரீமியத்தோட ரிஜெக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட ரிஜெக்ஷனை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்க வந்து பார்க்கலாம். நமக்கு இதை வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். அப்படிங்கும்போது நமக்கு இங்க வந்து எடுக்கலாம். இந்த ஸ்டேக்ல ஏதாவது ஐடியாஸ் இருக்கான்னு பார்க்கலாம். சரிங்களா, இங்க பாருங்க, நமக்கு பார்த்தோன்னா 370 அப்படிங்கிற 200, அதாவது காலோட பிரீமியத்தை எடுத்தது புட்டோட பிரீமியத்துல வந்து போட்டிருக்கோம். சரிங்களா, நமக்கு பாருங்க 371 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு அவ்வளோ க்ளோசிங் வச்சிருக்காங்க. அடுத்த கேண்டில் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். அங்கிருந்து பார்த்தோன்னா ஃபாலோ ஆயிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கிருந்து பார்த்தோன்னா அப்பு கொண்ட டைரக்ஷன் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் லிங்க் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு பேஸ் பண்ணி அடுத்தடுத்த பிரீமியம் பிரைஸ் வந்து அலோ பண்ணாதான் நமக்கு வந்து அடுத்த ஸ்ட்ரைக்கு உண்டான மூமெண்டம் இருக்கும். சரிங்களா, இங்க வந்து எல்லாருமே ஒரு செல்லர் வந்து ரியாக்ட் பண்றாங்களா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங் போகணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க. நமக்கு வந்து ஆப்போசிட் கால் செல்லர் வந்து கேப் விடணும். அவங்க வந்து அந்த இடத்தையே வந்து ஸ்ட்ராங்கா செல்லிங் உண்டான ஓப்பனர்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா மூமெண்டம் இருக்காது. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லெவல்ஸ்ல போயிட்டு திரும்ப வந்து வர்றாங்க அப்படின்னா வந்து திரும்ப அந்த லெவல்ஸுக்கு போகும்போது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வீக்னஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நமக்கு இதுலயே வந்து எடுக்கிறோம்னா நமக்கு வந்து இங்கிருந்து வந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து இதோட வீக்னஸ் வந்து தெரியணும். அது அப்படின்னா இதோட வீக்னஸ் எப்படி தெரியும், நமக்கு வந்து இங்கிருந்து அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஹைல செல் பண்ணும்போது கால் செல்லர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆகும். அப்படிங்கும்போது என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வீக்னஸ் ஆகும். சரிங்களா, இங்க ஸ்ட்ராங்கா செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணுவேன், இங்க வந்து கவர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படின்னா இங்கிருந்து எடுத்தவரோட பிரீமியத்தோட செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் இங்கேயே வந்து பண்ணும்போது நமக்கு வந்து பிரீமியத்தை ஒரு பிரைஸ் லெவல்ஸ் வந்து பை பண்ணும்போது நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸிட் ஆகலாம். சரிங்களா, அப்படிங்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸோட வீக்னஸ் வந்து ஆகும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து அசால்ட்டா அவங்க வந்து உடச்சிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா இவங்க ஒரு பிரீமியம் பிரைஸ் வந்து மூமெண்டம் ஆகலினாலுமே இவங்களோட எதிர்பார்ப்பு அப்படின்னா ஒரு பிரைஸ்ல ஒரு செல்லர் இருந்தா நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா அங்க எங்க செல்லர் இருக்காங்களோ அதை நோக்கி தான் மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு லெவல்ஸ்ல வந்து நமக்கு செல்லர் கிடையாது அப்படின்னா செல்லர் தேடி போகும், இல்லை பையர் கிடையாதுன்னா பையரை தேடி வரும். அங்க பையர் இருந்தாங்கன்னா ஓகே, அப்படியே அப்ப கொண்டாட டைரக்ஷன் போகும். இல்லை அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஈர்க்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் ஈர்ந்துகிட்டே வரும். அப்படின்னா வந்து நமக்கு என்ன, காந்த மாதிரி மேக்னெட் மாதிரி வந்து ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படி இழக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும் அந்த இடத்துல. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.